அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி பொது தமிழ் சமச்சீர் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டம் பாகம் 5வது வீடியோ பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள்னு 2 பாடங்கள் இருக்கு. இது நமக்கு டிஎன்பிசி தமிழ்ல ஒரு சிலபஸாவும் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்றைய தத்துவம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் தான் மாமனிதன். சொன்னது ஃபிடல் காஸ்ட்ரோ. உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள். இது 9ஆம் வகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 பாடங்கள். இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் இது ஒரு சிலபஸா இருக்கு. என்னென்ன மூலிகைகள் எதுக்கு எந்த நோய்க்கு மருந்தா இருக்கு அப்படின்னு நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு 1 மார்க்குக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா பசிப்பினி என்னும் பாவி அப்படிங்கிறது மணிமேகலையில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. பசி அப்படின்றது தான் ஒரு பெரிய பாவமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கொடூரமான ஒரு பாவின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அதே மாதிரியே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு கொடுத்தவங்க தான் பாத்தீங்கன்னா உயிரையே கொடுத்தவங்க அப்படின்ற குறிப்பு புறநானூர்லயும் இருக்கு, மணிமேகலையிலும் இருக்கு. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அதாவது முதல்ல நம்ம சாப்பிட்டது சரியா செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பசி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது, மருந்தே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் அவருடைய குறள் 942ல பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி மீதூன் விரும்பேல், ரொம்ப பழைய உணவுகள், அதாவது அதிகமான உணவுகளும் சரி பழைய உணவுகளையும் சரி நம்ம உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாருடைய கருத்தும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவை பத்தி நம்மளுடைய அந்த பழைய இலக்கியங்கள் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள். இதுல இந்த 2 பாடத்திலையுமே நமக்கு ஜென்ரலா என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெப்ப நாடாக இருந்தாலும், நம்ம இந்தியா கூட வெப்ப நாடு தான். இந்த வெப்ப நாடுக்கு பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் செட் ஆகும். அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்குமே சரி ரொம்ப சரிவர இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து மஞ்சள். மஞ்சள் நெஞ்சு சளிக்கு நல்லது. கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். சீரகம் வயிற்றுச்சூட்டை நீக்கும். மிளகு தொண்டைக்கட்டுக்கு நிவாரணமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூண்டு. பூண்டு வலி அகற்றியா இருக்கு, வயிற்று பொறுமலை நீக்கி பசியையும் அதிகப்படுத்துது. வெங்காயத்தினுடைய தன்மை குளிர்ச்சியை உண்டாக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்துற வேலை. பெருங்காயமும் பாத்தீங்கன்னா ஒரு வலி அகற்றி. இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை குணப்படுத்துது. தேங்காய் நீர்க்கோவையை நீக்குது. கருவேப்பிலைக்கு உணவு விருப்பை உண்டாக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. நல்லெண்ணெய்க்கு கண் குளிர்ச்சி தர்றது, அறிவு தெளிவு தர்ற தன்மை இருக்கு. சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை மிகுவிக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அடுத்து எலுமிச்சை. எலுமிச்சை குளிர்ச்சிக்கும் பித்தத்துக்கும் நிவாரணமா இருக்கு. துளசி மார்பு சளி நீர்க்கோவை தலைவலிக்கு உதவுது. எலுமிச்சம் பழச்சாறு படையை போக்குது. எலுமிச்சை விதை உடற் சூடு மற்றும் நீர் எரிச்சலை குறைக்குது. தூதுவளை. தூதுவளைக்கு பாத்தீங்கன்னா சிங்கவல்லி ஞான பச்சிலை அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் தான் தூதுவளைய குறிப்பிடுறாரு. இந்த தூதுவளை சாப்பிடுறது மூலமா இளைப்பு இருமல், குரல் வளம், வாழ்நாள் நீட்டிப்பு நமக்கு கிடைக்குது. அடுத்து குப்பைமேனி. குப்பைமேனி நச்சுக்கடிகள், படுக்கை புண், குழந்தைகளுக்கு மலப்புழுக்கள் வெளியேற்றுவது, பசியை தூண்டுவது, சொறி சிரங்குக்கு மருந்தா அமையுது. கற்றாழை. கற்றாழை பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி, நல்ல உறக்கம் கொடுக்கறதுக்கு, காயத்தை குணப்படுத்துறதுக்கு, குளிர்ச்சி தருது உடலுக்கு. கர்ப்பப்பை சார்ந்த பல்வேறு நோய்களுக்கும் கற்றாழை ஒரு மருந்தா இருக்கு. அடுத்து முருங்கை பட்டை. இது முறிந்த எலும்பு கூடுவதற்கும் வீக்கம் குறையறதுக்கும் இது பயன்படுது. முருங்கை கீரை பாத்தீங்கன்னா கண் பார்வை, உடல் வலிமை, கூந்தல் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. கருவேப்பிலை உணவில் சேர்ற சின்ன சின்ன நச்சுகளை வெளியேற்றத்துக்கும் சீதபேதியை குணப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண்களை நீக்குது. அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை சரிப்படுத்துது. கரிசலாங்கண்ணி. இதுக்கு பாத்தீங்கன்னா கரிசாலை,
கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம்னு நிறைய பேர்கள் இருக்கு. இதனுடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சட்காமாலை, கண் பார்வை தெளிவு, நரையை போக்கும் தன்மையை இது பெற்றிருக்கு. வாழை பட்டைச்சாறு இது பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கடிக்கு மருந்தா இருக்கு. அடுத்து இந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா அறுசுவைக்கும் ஒவ்வொரு சுவையிலுமே ஒரு தன்மை இருக்கு. உணவுல 6 சுவைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இனிப்பு பார்த்தீங்கன்னா வளம் அப்படின்ற ஒரு தன்மை நம்ம உடம்புக்கு வளத்தை கொடுக்குது. காரம் உணர்வு நிலையை சரிப்படுத்துது. துவர்ப்பு ஆற்றலை கொடுக்குது. உவர்ப்பு தெளிவை கொடுக்குது. கசப்பு மென்மையை கொடுக்குது. புளிப்பு இனிமையை கொடுக்குதுன்னு இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பார்ப்போம். எப்பயும் சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.